காலையிலே சைனாவில் பாருங்கள் எப்படி இருக்குது ஏரியா. நம்ம ஊர் மாதிரி கடை டிஃபன் கடையெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு சூப்பரான கடைக்கு போய்கிட்டு இருக்கேங்க. அதான் இப்போ சாப்பிட போகிறேன். அது ஏதோ ஒரு மாவு மாதிரி ஊற்றி அதில் முட்டை ஊற்றி அது கொடுக்குறாங்க. போய் ட்ரை பண்ணுவோம். இந்த பாருங்கள், யாருங்க செய்கிறாரு ஸ்டீமில் வேக வச்சு. நல்லா இருக்குது போல இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ஹலோ பாருங்க, எடுக்கிறாரு ஸ்டீம்லேயே வைக்கிறாங்க ஒரு மாவை ஊற்றி. பேப்பரோட ரொம்ப நைஸாக தான் இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கிறாங்க. இந்த அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்காரு. இதுதான் சாப்பிட போகிறேன். சின்னதாக இருக்குது, தரையோட பேப்பி உட்கார மாதிரி. நமக்கு ஒன்று போட்டாச்சு. இது அரிசி மாவு தான் நினைக்கிறேன். மாஸ்டர் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காருங்க. ஒரு ரெண்டு மாவு ஊற்றி அப்படியே அதில் ஊற்றிட்டு ஸ்டீம்லேயே தான் வேகுது. அது முட்டையை உடச்சி ஊற்றுறாரா, அப்புறம் அதில் ஒரு இது மாதிரி ஊற்றுறாரு. அது ஏதோ கிரேவி இது போல, அது என்னென்னு தெரியல, அது மீட்டுன்னு நினைக்கிறேன். எல்லா கடையிலையும் அது ஓடுது. 1 2 3 இடத்துல ஓடுது. ஆனால் பிஸியாகவே இருக்குது. இது மட்டும் கவனிக்கிறாங்க பாவம். சின்ன கடையெல்லாம் இப்போ இது வந்து ஒரு 15 ஆரம்பிக்கலாம் வரும். நீங்கள் நல்லா சாப்பிட்ணும்னா 25 ஆரம்பிக்கணும். நல்லா வயிறு முட்டை சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பாடு சிக்கன் கறியோட ரைஸ் 25 ஆரம்பி சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 50 ஆரம்பிக்கிற நீங்கள் 3 நேரம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். நல்லா வயிறு நிறைய. என்ன ஸ்பெஷல்னா இந்த ஊறுகாய் தாங்க. இதில் கொஞ்சம் அப்படி விட்டுட்டு, இது எப்படி சம்பார்னு சொல்லுவோம்ல, இந்தோனேஷியா சம்பார், அதுதான் இவனை வச்சுட்டு தான் சாப்பிடணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே இதை தான் சாப்பிட்றாங்க. ஆஃபீஸ் போகிறதுலேருந்து பள்ளிக்கூடம் போகிற பசங்க வரைக்கும் இதுதான். இங்கே பாருங்கள்.